ஒரு வழியா திருட்டு திராவிடம் ஒளிஞ்சுதுப்பா. இதோ முருகேசன் வராரு. அண்ணா அண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம். நீங்கள் எப்போ வீட்டிலேருந்து வெளில வந்தாலும் தோளில் துண்டோடு தான் வர்றீங்க. இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? எங்க ஐயா துண்டை தோல்ல போட்டு ஊர்ல நடமாடணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அந்த ஊர் கட்டுப்பாடு படி எங்க ஆளுங்க துண்டை இடுப்புல தான் கட்டணும், தோல்ல போடக்கூடாது. ஆனா திராவிட கழகம் வந்து பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இடுப்புல இருந்த துண்டு தோலுக்கு மாறிச்சு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வீட்டுட்டு வெளியே வரணும்னா இந்த துண்டை தோல்ல போடாம நான் வரவே மாட்டேன். வரப்பா. அன்பு தமிழனுக்கு இடுப்பில் இருந்த துண்டு தோலுக்கு வர்றதுக்கு காரணம் திராவிடம். இப்போ நீ குடியிருக்கிற வீடு அது யாரோடது? எங்கள் தாத்தாவோட வீடு எங்கள் அம்மாவுக்கு பங்காக கொடுத்தாங்க. பெண்களுக்கு சொத்துல சம பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது திராவிடம். நான் எங்கள் வீட்டில் முதல் பட்டதாரி, எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வச்சது திராவிடம். இன்னைக்கு திருட்டு திராவிடம் சொல்லிட்டு திட்டுறவன் எல்லாரும் ஏதோ ஒரு வகையால் திராவிடத்தால் மேலே வந்தவனாக தான் இருப்பான். திராவிட கட்சிகள் வேணால் தப்பு பண்ணியிருக்கிறான், ஆனால் திராவிடம் அப்படிங்கிற தத்துவம் என்னைக்கும் தமிழனை தலைகுனிய வச்சதே இல்லை.